வணக்கம் நேயர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். காசாவில் உணவுக்காக போராட்டம், துயரங்கள் தொடர்கின்றன. காசாவில் நிலவும் பரிதாப நிலை. நாளாந்தம் உயிரிழப்புகளும் காயங்களும் அதிகரித்து வருகின்றன. பட்டினியால் மக்கள் வாடும் அவல நிலை அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவின் உணவுப் பொருட்கள். அமெரிக்கா வான்வழியாக வீசிய உணவுப் பொருட்களை எடுக்கச் சென்ற 12 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். கடற்கரையோரத்தை நோக்கி பொதுமக்கள் ஓடுவதையும் ஆழமான நீரில் காணப்படுவதையும் காண்பிக்கும் காணொளிகள் வெளியாகியுள்ளன. ஒருவர் தனது பிள்ளைகளிற்கு உணவு பெற கடலில் நீந்தி சென்று உயிரிழந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. மக்களின் கோரிக்கை. தரைவழி ஊடாக மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரசூட் செயலிழப்பு. பென்டகன் 18 பொதிகளில் மனிதாபிமான உதவிகளை பரசூட் மூலம் வீசியதாகவும் பரசூட் செயலிழந்ததால் அவை கடலில் விழுந்ததாகவும் தெரிவித்துள்ளது. காசாவின் பரிதாப நிலை. சிலர் களைகளை உண்பதற்கும் விலங்குகளின் உணவிலிருந்து தயாரிக்கப்படும் ரொட்டியை உண்பதற்குமான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். உணவுக்காக மக்கள் ஏங்கி வரும் நிலையில் உதவிப் பொருட்களை பெற முயலும் போது உயிரிழப்புகள் ஏற்படுவது மிக பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.